முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், கூட்டணி கட்சித் தலைவர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தினர். தமிழகத்தில் 38 மக்களவை மற்றும் 18 தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் சேலம் எடப்பாடியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாக்களித்தார். இதேபோல் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தேனி பெரியகுளம் 7th டே பள்ளியில் தனது குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். அவரது மகனும் தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான ரவீந்திரநாத் குமாரும் தனது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்களித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றார். திண்டிவனத்தில் மரகதாம்பிகை உயர்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ், அவரது மனைவி சரஸ்வதி அம்மாள் ஆகியோருடன் வாக்களித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், அதிமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறுவதுடன் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். இதேபோல் திண்டிவனம் மரகதாம்பிகை உயர்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், அவரது மனைவி சௌமியா அன்புமணி ஆகியோர் வாக்களித்தனர். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதேபோல் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் கொசப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது, தனது தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்ட சோகத்தில் தழுதழுத்த குரலில் பேசியதோடு கண்கலங்கினார்.